இந்த வீடியோவில் 8+ மந்த்ஸ் பேபிக்கு எப்படி எக் ரைஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க போதும். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சமாக மேஷ் பண்ண மாதிரி வேக வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான காரத்துக்கு. பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, அதனால தான் இவ்வளோ மஞ்சளாக இருக்குது. இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி இந்தளவு வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு சாப்பாடு எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சாப்பாடு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எந்த அளவு மேஷ் பண்ணால் சாப்பிடுமோ அந்த அளவு நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான எக்